Hi friends, welcome back to our channel. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் டே vlog மாதிரி தான். ஃப்ரைடே ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் ரொட்டீன் வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி vlog போட்டு. ஸோ அந்த டே வந்து எனக்கு ரொம்ப லேசியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலையிலேருந்து எந்த வேலையும் செய்யலை. சரி அம்மா வந்து அட்லீஸ்ட் லஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வேலை செய்கிறது பார்த்தா நம்மளுக்கு மனசு தாங்கவே இல்லை. சரி அக்கா வந்து பம்ப்கின் எடுத்துகிட்டு வந்தால் நான் வந்து அதையாவது அறுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட சண்டை பிடிச்சிட்டு இருந்தேன். பாப்பி வந்து சாக்லேட் வாங்கி கொடு, இல்லைன்னா நான் டிவி ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் கூட வந்து ஒரே சண்டை. ஆனால் கடைசி வரைக்கும் நான் வாங்கி கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவளுக்கு கோல்டு காஃப் வந்து அப்போவே வந்துடுது வாங்கி கொடுத்தா. கிச்சனை பாருங்களேன். சரி கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு போய் பார்த்தா அப்பப்பா அம்மா அப்படியே போட்டிருந்தாங்க. பாவம் அவங்களுக்கு வயசாகுது இல்லையா. சரி ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தேவையான ஐட்டம்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அக்கா கூப்பிட்டா. அங்கே போய் பார்த்தா வாழைக்கண்ணில் டிஃப்ரெண்ட்டாக வந்து இது வந்துருந்துச்சு காய். அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிச்சனை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவணும்னு சொல்லிட்டு இருக்கிற பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டுட்டு தண்ணி காய வச்சுருந்தாங்க, அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக மிக்ஸி எல்லாம் கலீஜாக இருந்துச்சு, அதாவது ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அம்மா அப்படியே போட்டிருந்தாங்க. ஏதோ ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க, அதுக்கெலாம் அவங்க கூடையெல்லாம் பேசிகிட்டு இருந்ததுனால டைம் போனது தெரியல பாவம் அவங்களுக்கு. அதனால் வந்து பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு திரும்பவும் வந்து என்னை கூப்பிட்டாங்க. வேலை செய்யவே விடல. பாப்பியும் அம்மாவும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போனாங்க. பிரிஞ்சாலும் கருவேப்பிலை தலையெல்லாம் பூத்துருக்கு. அதில் தான் இந்த வாழைக்கண்ணை பார்த்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியல. ஸோ அக்காவுக்கும் பாப்பிக்கும் ஒரு சின்ன சண்டை கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதை என்னால் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் லாங்குவேஜ் வந்து கன்னடா, எல்லாத்துக்கும் புரியுமா புரியாதான்னு தெரியல. அதனால் வந்து நான் ஷேர் பண்ணல. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹார்வெஸ்ட் பண்ணுற பிஸியில் இருந்தாங்க. எறும்பு வேறு கடிச்சிருச்சு. அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு அப்படியே வந்து கான்வர்சேஷன் போச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா பாவம். ஏன்னா பெங்களூர் போனால் இந்த மாதிரி கிளைமேட்டும் கிடைக்காது, இந்த மாதிரி பிளேஸும் இல்லை அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு. சரி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டோம். வந்து நம்மளோட வேலையை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிற பாத்திரமெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டு ஒரு வழியாக அக்காவை வந்து பம்ப்கின் அறுத்து கொடுக்க சொல்லிட்டு அவளையும் அறுத்து கொடுத்துட்டு இருந்தா. ஸோ ஒரு வழியாக வந்து குட்டி குட்டி பீசஸாக அது அப்படின்னு ரொம்ப லொட்டாக சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி டீ வச்சு கொடு அப்படின்னு சொன்னா அப்படி. அப்புறம் டீ வச்சு கொடுத்துட்டு சைடில் வந்து சரி ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து செம்பருத்தி பூவும் இலையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். பேக்கில் இருக்குதுன்னு சொன்னால் சரி எடுத்துகிட்டு வந்து பார்த்தேன். ஸோ இது வந்து பெஸ்ட்டு சம்மர் ஹேர் பேக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா சீசனுக்கும் இது பெஸ்ட்டு ஹேர் பேக். யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் ஆகுதோ வீக்லி ஒன்ஸ் விடாமல் கண்டினியூஸாக ஒரு 3 months போட்டு பாருங்களேன். ஹேர் வந்து க்ரோத் ஆகலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். செம்மையான ஹேர் பேக்குங்க. செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி, அலோவேரா. ஸோ இதை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா பூச்சி இருக்க சான்ஸ் இருக்குது. சுத்தமாக அந்த இலையெல்லாம் நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து மையாக அரைச்சிக்கணும். திரியாக அரைச்சிங்கன்னா அப்புறம் தலையில் குளிக்கிறப்போ திரியாக இருக்கும். அதனால் வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஹேர் பேக் ரெடி பண்ண டீயும் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி அக்காவுக்கு வந்து டீ ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியான கோவம். எல்லா வேலையும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை, 2-3 பேர் இருக்கிறப்போ நாம் ஒருத்தவங்க மட்டும் பண்ணால் கொஞ்சம் கோவம் வரும். ஆனால் அம்மாக்காக பண்ணுறப்போ அந்த கோவம் கூட இதாக போயிடுது. பாவமாக இருக்க ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அந்த இது வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் 2 பாப்பாங்களை வச்சு சமாளித்து எல்லா வேலை செய்கிறப்போ வந்து அவங்களோட கஷ்டம் ஒவ்வொன்றா இப்போ தான் எனக்கு புரியுது. ஃபஸ்ட்டு வந்து பெட்டில் இருக்கிறப்போ காலேஜெலாம் போயிட்டுருக்கப்போ பெட்டுக்கே வந்து காஃபி டீ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போது அவங்களுக்கு ஏஜ் ஆகிட்டு அதனால தான் வந்து அவங்களால முடியறதில்ல. அட்லீஸ்ட் இப்போது நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சரி வாங்க ஹேர் பேக் பார்க்கலாம். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அலோவேரா, மருதாணி எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணாமல் மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா அதில் வெள்ளை பூச்சி குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
கத்தால வந்து அந்த சைடில் இருக்கிற முள்ளை வந்து இது பண்ணிடுங்க, க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து அந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணல, ஸ்கின்னோடவே தான் போட போகிறேன். ஸ்கின்னோட போட்டிங்கன்னா இன்னும் நல்லது. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கின்னை பீல் பண்ணிடுவாங்க. அம்மாலாம் வந்து பண்ணுறப்போ ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் வந்து அப்படியே தான் போடுவேன். ஸோ நல்லா வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு கூலிங்கான ஹேர் பேக். ஹேர் ஃபால் வந்து ஆகவே ஆகாதுங்க. ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 3 months வந்து கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸ் போட்டு பாருங்களேன். ஹேர் வந்து ஷைனிங்காக செமையாக க்ரோத் ஆகும். ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பெங்களூர் போனதுக்கப்புறம் எனக்கு இந்த பேக் கரெக்டாக கிடைக்கிறது இல்லை. அம்மா வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். ஸோ நீங்களும் இந்த ஹேர் பேக் போட்டு ஹேரை வந்து நல்லா வந்து க்ரோ பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ என்ன நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தலையோடு தான் போட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை ஹேர்லேயும் போடுறீங்கன்னா அது கூட 2 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயிலோ கேஸ்டர் ஆயிலோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் வந்து எண்ணெய் தலையில் போடுறதுனால ஆயில் வந்து எதுவும் சேர்த்துக்கல. ஸோ வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களால் மசாஜ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து நீங்கள் வந்து எந்த பேக் போட்டாலும் சரி. ஸோ வெந்தயமும் தனியாகவும் போடலாம், இல்லை இந்த மாதிரி ஹேர் பேக். ஸோ நிறையா ஹேர் பேக் இருக்குது. யாருக்கு எந்த ஹேர் பேக் சூட் ஆகுதோ அந்த ஹேர் பேக் வந்து கண்டினியூஸாக போடுங்க. வீக்லி ஒன்ஸ் நம்ம இப்போ தலை குளிக்க போகிறோன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 1/2 hour போட்டால் கூட போதும். ஸோ தலை குளிக்கிறீங்கன்னா ஒரு ஹேர் பேக் போட்டு குளித்தா அது ஒரு அட்வான்டேஜ். நாம் என்ன தான் வெளியே பூசினாலும் உள்ளே பூசினா தான் அதோட எஃபெக்ட் எப்போவுமே தெரியும். ஸோ இன்டேக்கும் இருக்கணும், as well as வந்து எக்ஸ்டர்னலாகவும் அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து ஆனால் இந்த ஹேர் பேக் வந்து செமங்க, சான்ஸே இல்லை. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஹேர் பேக் ஒரு வழியாக வந்து கொண்டே போட்டாச்சு. மருதாணி போட்டிருக்கிறதுனால கையெல்லாம் செவந்துருச்சு. ஸோ வந்து சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜார் அப்போவே வந்து கழுவி தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ மூஞ்சிலெல்லாம் கொஞ்சம் ஆயிருந்துச்சு. ஸோ முகம் கழுவிட்டு அதுக்கப்புறம் டீ வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து டீ வந்து குடிச்சிட்டு நின்று ஜாலியாக குடிக்கலான்னு பார்த்தா முடியல. அப்போவும் வந்து அக்கா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. சரி, அக்காவும் பாப்பியும் வந்து ரொம்ப அட்டகாசம். ஏன்னா ஹேர் பேக் போட்டிருந்தேன்னா கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி கூப்பிட்டா பாப்பியோட ட்ரெஸ்ஸு பாருங்கள், டிஷர்ட்டை கழட்டிட்டு அந்த கவரை வந்து ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டா. ஸோ அவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணது வந்து இன்றைக்கி கருவேப்பிலை தலை, அந்த பிரிஞ்சால் தான். ஸோ இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அம்மா வைன்னு சொன்னாங்க. நான் வந்து பர்பிள் கலரில் பிரிஞ்சாலில் தான் வச்சுருக்கேன், இதில் வச்சதே இல்லை. சரி இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம். அம்மா வந்து இதுதான் சுத்தமான நாட்டுக்காய், இதில் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. சரி கொடுங்க, நான் வைக்கிற மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போனேன். ஆனால் பாப்பி அதுக்குள்ளே பசிக்குது அப்படின்னு சொன்ன. அப்படி அதனால் பனானா மில்க் ஷேக், பனானாவும் பொமோகிரானேட்டும் சேர்த்து ஒரு மில்க் ஷேக்காக வந்து போட்டு கொடுத்தேன். ஏன்னா அவள் தனியாக ஃப்ரூட்ஸ் கொடுத்தா சாப்பிட்றதில்ல. அதனால் வந்து அட்லீஸ்ட் எப்படியாவது உள்ளே போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சரி மில்க் ஷேக்காக போட்டு கொடுத்தா அட்லீஸ்ட் அது போகும்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அதை போட்டு கொடுத்தாலும் நாங்கள் தான் ஊட்டணும். அவள் வந்து எப்போவுமே வந்து சாப்பிட மாட்டா. ஸோ நான் வந்து சஷ்டிகா கூட சாப்பிட வச்சிடலாம். ஆனால் ஸ்ப்ரூஹாவை சாப்பிட வைக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமான டாஸ்க். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சரி, லஞ்சு சரி, டின்னர் சரி, அதுக்கே எனக்கு 1 hour வேணும் அவளுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு. ஸோ 2 பேர்த்துக்கு வந்து மில்க் ஷேக் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 டம்ளரில் ஒவ்வொரு ஸ்பூனை போட்டு கொண்டு போய் வந்து கொடுத்தேன். ஆனால் சஷ்டிகா கூப்பிட்டோன்னே வந்து உட்காந்துட்டா. பட் ஸ்ப்ரூஹா பார்த்தீங்களா. ஸோ அவளுக்கு நான் ஃபீட் பண்ணி ஒரு வழியாக எந்திரிச்சு போய் அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். அதுக்கு 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து தேவை. ஸோ அதனால் சின்ன வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் ஒரு 10 நிமிஷம் எண்ணெயில் வேக வச்சு எடுத்துட்டேன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து 4ஆக வந்து அறுத்துக்கிறேன். ஸோ அறுத்து அதை வந்து எண்ணெயில் போட்டு 10 minutes வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஸோ எந்த கடலெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஊற்றிடாதீங்க, நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. புளிக்குழம்புனா செம்ம டேஸ்ட்டு கொடுக்குது. ஸோ இது வந்து என்னோடய ஸ்டைலு புளிக்குழம்பு. ஸோ இது வந்து எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பல்லு பூண்டு, இஞ்சி 2 துண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி இல்லை அதனால் நான் சேர்க்கலை. 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு போட்டு வறுத்துக்கலாம்.
அப்புறம் சின்ன தக்காளி வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். தக்காளி தீர்ந்துருச்சுன்னு அம்மா வந்து சொன்னாங்க. சரி வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் என்னால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி அம்மா போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அக்கா வந்து என்ன பண்ணான்னா, இந்த பம்ப்கின் அறுத்தோம்ல அந்த சீடு வந்து அம்மா வந்து வெயிலில் காய வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். அதை வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் வறுத்து கொஞ்சமாக மிளகாய் பொடி உப்பு போட்டு வறுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அம்மா தக்காளி வாங்கிட்டு வந்தோடனே ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் வந்து வறுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீட்லேயே அரைச்ச சாம்பார் தூள். ஸோ தக்காளி பழமெல்லாம் என்ன ஆட்டம் ஆடுது பாருங்கள், பாலாக ஆடுது. சஷ்டிக்கா எல்லா ஹாய் வீடியோ பார்த்தோன்னே ஹாய்ன்னு சொன்னால் எனக்கே வந்து ரொம்ப இதாகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மசாலாவும் ஆறிடுச்சு. சரி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு சொங்கன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ நல்லெண்ணெயில் தான் முழுக்க செய்ய போகிறேன். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் 6-7 பல்லும் போடலாம். நான் 10-15 போட்டேன். கொஞ்சமாக பூண்டு, அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து ஆட் பண்ணி தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நான் வந்து லெமன் சைஸில் புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து நல்லா புழிஞ்சு அந்த தண்ணியும் ஆட் பண்ணி கொதிக்க விடணும். ஸோ நல்லா கொதிக்க விடுங்க. அதில் உப்பு ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். ஸோ புளி தண்ணி அளவாக ஆட் பண்ணுங்கள். புளியும் உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் புளி குழம்புனாவே புளி தான் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறம் நான் வந்து சரி அந்த கேப்பில் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வந்து நீ போ நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணி திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, காரம் எல்லாத்தையும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அம்மா வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிட்டாங்க. நான் வந்து சொல்லுங்கள் அது குழம்பானதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணுறேன்னு சொன்னேன். போய் பார்த்தா அவங்க வந்து ஃபுல்லாக நெயில் பாலிஷ் அடித்து விளையாண்டுருந்தாங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அம்மாவுக்கு வந்து புளிக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு வச்சா அந்த டேஸ்ட்டு வர்றதில்லன்னு சொன்னாங்க. ஸோ அதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி நான் இருக்கிறப்போ செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தேன். ஸோ ஹேர் பேக் போட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக சாஃப்டாக செமையாக இருந்துச்சுங்க. சரி கோயிலுக்கு போகலாம் ஃப்ரைடே ஈவினிங்கில். ஸோ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்து ரெடியானேன். இதுதான் வந்து என்னோடய சிம்பிளான ஹேர் ஸ்டைல். எங்கேயாவது போகணுன்னா இவ்வளோ தான், நான் பின்னெல்லாம் குத்த மாட்டேன். ஸோ சிம்பிளாக இப்படி போட்டேன்னா பார்க்குறக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஹேர் வந்து நல்லா லென்த்தியாக இருந்துச்சு. நான் இப்போ தான் கட் பண்ணேன். சரி இனிமேல் வளர்த்தலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நானும் சஷ்டியும் ஸ்ப்ரூஹாவும் அம்மாவும் எல்லோரும் தான் கோயிலுக்கு போகிறோம். ஸோ கிளம்பியாச்சு. இன்றைக்கி கோயிலுக்கு போய் பார்க்கலாம். ஸோ போனோடனே ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு சல்யூட்டை போடுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு சல்யூட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த கோயில்னால் மாரியாத்தா கோயில் தான். ஸோ உள்ளே போயிட்டு அம்மா வந்து ஃபஸ்ட்டு எல்லா சாமியும் சுற்றிட்டு வந்துட்டு அப்புறம் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உள்ளே போனோன்னே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் 6 o'clock போனதுனால கூட்டம் இல்லை. எல்லோரும் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு 7 o'clock ஆயிரும். வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க ஃப்ரைடே ஈவினிங்னால். ஸோ நாங்கள் வந்து 6 o'clock போனதுனால கொஞ்சம் கூட்டம் இல்லாதனால குழந்தைங்களும் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து சாமி கும்பிட்டு விளையாண்டுருந்தாங்க. ஒரு வழியாக கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து சீரியலை பார்த்து சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு. நான் 2 பேர்த்தையும் சாப்பாடு வந்து கொடுத்துட்டு தூங்க வச்சேன். அதுக்குள்ளே அம்மா வந்து டின்னர் பண்ணாங்க. பாவம் ஹாட் கேஸில் கூட போட முடியல, அவ்வளோ டயர்டு. சப்பாத்தி செஞ்சு சப்பாத்தி கல்லே வச்சு க்ளோஸ் பண்ணி சரி ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி பார்த்தா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பே தான். ஸோ சப்பாத்திக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு அன்றைக்கி நாளை வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இந்த vlog ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன்.